இப்போ இருமுடி கட்டிட்டு இப்போ நம்ம இங்கே சென்னையில் இருக்கனால நம்ம பார்க்குறோம் ராஜாநாமலைபுரத்துலையோ சரி, நம்ம இங்கே பட்டினப்பாக்கத்தில் ஏரியாவிலையோ வந்து இருமுடி கட்டிட்டு வந்துட்டு நம்ம இங்கே வந்து நம்ம படியேறினா நம்ம அங்கே போகிறதுக்குட்டே இங்கே நம்ம பண்ணிடுறோம். அது சில அவசர காலகட்டங்களையும் நம்ம பார்க்கணும். சொரிமுத்தையனார் கோயில் மூலாதார கோயிலா இருக்கு. அப்ப அங்க ஏன் இருமுடி கட்டிட்டு போற அந்த யாத்திரையை வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க? அதாவது இருமுடி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம், அது சபரிமலைக்கு மாத்திரம் தான் அந்த இருமுடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து தரிசனம், சபரிமலைக்கு போறது யாத்திரை. தரிசனத்துக்கும் யாத்திரைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த யாத்திரைன்னு சொல்லும் போது இந்த இருமுடியோட போய் 18ஆம் படி ஏறி சுவாமிக்கு நெய்யபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது சபரிமலையில மாத்திரம் தான் இருக்கு. சுவாமியோட சித்தமும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சித்தமும் மற்ற இடங்கள்லாம் வந்து ஒரு மற்ற கோயில்களை போல ஒரு கோயில், அந்தந்த கோயிலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த இருமுடி நெய்யபிஷேகம் அப்படிங்கிறது சபரிமலைக்கு மாத்திரம் தான். இறுதியா அந்த சொரிமுத்தையனார் கோயிலில் ஒரு கேள்வி. இந்த சபரிமலை நம்மளுடைய ஐயப்பரோட 6 படை வீடுகளில் இந்த சொரிமுத்தையனார் கோயில் நம்ம முதல் ஸ்தலமாக மூலாதார ஸ்தலமாக பார்க்குறோம். இந்த நம்மளுடைய வரலாற்றில் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு எப்படி வந்து கேரளா அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இது தமிழக அரசாங்கத்தில் தான் வரும், கேரளா அரசாங்கத்திலேயே கிடையாது. முன்னாடி வந்து கேரளா அரசாங்கத்தில் இருந்ததா ஒரு சில குறிப்புகள் இருக்கு. முன்னாடி வரலாற்றில் வந்து திருவிதாங்கூர் ராஜாவோட கட்டுப்பாடுல இருந்தால் ஒரு சில குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த அந்நிய படையெடுப்புகள் வரும்பொழுது இந்த சிங்கம்பட்டி ஜமீன் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. திருவிதாங்கூர் ராஜாவுக்கு உதவி பண்ணி இந்த சிங்கம்பட்டி ஜமீனோட உதவியின் மூலமா அந்த திருவிதாங்கூர் மகாராஜா வந்து அந்த படையெடுப்புகள்லாம் தோற்கடிச்சதுனால இந்த பகுதிகளெல்லாம் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கே மீண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கம்பட்டி ஜமீன் அப்படின்னு பாபநாசம் பக்கத்துல தான் இருக்கு. ஆமாம், கீழே சிங்கம்பட்டி. இப்போ அவங்களுக்கே கொடுக்கும்பொழுது அப்படிதான் இந்த கோயிலோட கண்ட்ரோல் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்தது. அதனாலதான் அவங்க வந்து கோயிலோட பரம்பரை அறங்காவலர் குழுவா மாறினதே. அப்படி இருக்க போய் தான் இது வந்து இப்போ தமிழக அரசாங்கத்தின் கீழே தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் தான், தமிழக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயில். இந்து சமய அறநிலையத்துறை சிங்கம்பட்டி ஜமீனோட அறங்காவலர் குழு தலைமையில் தான் கோயில்.